ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சமையல் என்னென்னா வெஜிடபிள் பிரிஞ்சு. எங்கள் மாமியார் தான் செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்கன்ட்டு அவங்க சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க, இதோ காமிக்கிறேன். மாமியாரே இப்போ செய்ய போகிறாங்க. சொல்லுங்கம்மா. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது? அது பொரிஞ்ச உடனே சொல்லி போடுங்க. பட்டை போட்டிருக்கேன், லவங்கம், அன்னாச்சிப்பூ, வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போடுறேன். நல்லா சோங்கணும், அரை கடை வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பச்சை மிளகா போடுறேன். மல்லி போடலாமா? தக்காளி போட்டு மல்லித்தழை போடுறேன். பச்சை மிளகாய் தான் போடலாம். தக்காளி போடுறேன்.
தக்காளி போட்டேன். வீட்டில் கேரட் தான் இருந்தது, கேரட்டு மட்டும் அவரைக்காய் போடலாம், பீன்ஸு போடலாம். வீட்டில் கேரட்டு தான் இருந்து கேரட்டு போடும். எடுக்கணுன்னு இது வதங்கிடுச்சு. சின்ன சின்ன மட்டும் இருந்து அதை போடுறேன். பெருசு இருந்தால் கூட போடலாம், நீங்கள் பெருசு இருந்தால் போடணும். தான் இருந்தது, நான் சின்னதாக இருந்து போட்டேன். வதங்கிடுச்சு. இது வேணா வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் போடலாம். நான் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன், நீ சில்லி பவுட்ரு இருந்தால் போடலாம். நானும் வீட்டு மிளகாத்தூள் இருக்கும், சூப்பராக இருக்கும். எப்படி இது போட்டு பார்த்துட்டு சாப்பிட்டு எனக்கு இது பண்ணுங்க. எத்தனை ஸ்பூன்? போதும், சும்மா போட்டால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் வீட்டு மிளகாத்தூள். நல்லா இருக்கும். நம்ம மசாலாலாம் அரைக்கிறோம், அதனால் வந்து வீட்டுத்தூள் போட்டுக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வந்து பூண்டு பச்சை மிளகாலாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். இது இப்போ எண்ணெயில் நான் போடுறேன். நல்லா இருக்கும். நல்லா இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரிசி ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிடுவேன். இப்போ தேவையான உப்பு போடணும். உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம், அதிகமாக போச்சுன்னா சாப்பிட முடியாது. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு அரை கிண்ண அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடணும் தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் அரை கிண்ணம் அரிசி போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் 3 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது போல் நீங்களும் செய்யணும். 3 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் அரை கிண்ண அரிசி தான் போட்டிருக்கேன். தண்ணி அளவு தான். ஓகே. இதில் அரை கிண்ண அரிசி போட்டிருக்கேன். இதே போல் 3 அரை கிண்ண தண்ணி, 3வது தண்ணி இது ஊற்றுறேன். அதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ நான் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் செய்து பாருங்கள். எல்லாத்தையும் அரிசி போட்டிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரிசி ஊற்றி எண்ணெயிலே வதக்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், செய்து பாருங்கள். எல்லா மசாலாலாம் அரைச்சிருக்கிறேன், நம்ம வீட்டு தூள் நல்லா இருக்கும் வாசனையாக. அதனால் இது போட்டிருக்கிறேன், நீங்கள் செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது கொதி வந்த பிறகு நான் அரிசி போட போகிறேன். இப்போ நான் கேசரி பவுட்ரு போட போகிறேன், ஏன்னா கலர் கோசம் நல்லாயிருக்கும், பிரியாணி சாதம் மாதிரி இருக்கும். இப்போ கேசரி பவுட்ரு தண்ணி விட்டு கலக்கி நான் அதில் ஊட்டினாக்கா நல்லா இருக்கும், கலராக இருக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. தண்ணி விட்டு கலக்கி இது போல் ஊற்றணும், ஏன்னா இந்த கலர்.
இப்போ கொதி வந்த பிறகு அரிசி கழுவு போடணும். கொதி வரணும். தண்ணி கொதிக்குது, அரிசி போட போகிறேன். இப்போ அரிசி போட்டாச்சு. வெந்த பிறகு பார்க்கலாம். அரிசி போடுறேன், அது வெந்த பிறகு பார்க்கலாம். ஒரு வேக்காடாக இருக்கு. இப்போ டம் கட்ட போகிறேன். சுத்தாண்ணி போட்டிருக்குறேன் இந்த பக்கம். சரிங்களா? அரை வேக்காடாக இருக்கு. அரை வேக்காடாக இருக்கு. இப்போ சுத்தண்ணி இந்த பக்கம் போட்டுக்கிறேன். டம் கட்ட போகிறேன். எந்த பாத்திரமா இருந்தாலும் இது போல் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ டம் கட்டி இது போல் சுத்தண்ணி வச்சு டம் கட்ட போகிறேன். இது போல் நீங்கள் செய்து பார்த்து இது போல் கமெண்டில் எங்களுக்கு செய்து பார்த்து சொல்லுங்கள். கரெக்டான அளவு இப்போ டம் கட்ட போகிறேன். எப்படின்றது பாருங்கள். செஞ்சு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ தான் டம் கட்டினா தண்ணி கொதிச்ச பிறகு கிணத்துல ஊற்றி அப்படியே டம் கட்டினோம்னா அப்புறம் 10 நிமிஷம் இருக்கணும். இருந்த பிறகு எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இப்போ வந்துச்சான்ட்டு எடுக்கிறேன். வந்துச்சு. இப்போ சுட சுட சாப்பிட்லாம் வாங்க.